பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 138வது சங்கீதம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், அதோடு கூட கர்த்தருடைய சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு சில பகுதிகளை நாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த காரியத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 138வது சங்கீதத்திலே ஆமென், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, அருமையான சகோதரர் தாவீதை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். தாவீது என்கிற பெயர் வந்த உடனே எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்த கர்த்தனுடைய இருதயத்தில் அதை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு முன்பதாக இந்த சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். 138வது சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். 2வது வசனத்திலே கடைசி 4 வரிகள், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், படைப்புகள் சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் பார்க்குறோம் இல்லையா, படைப்புகளை இல்லையா. எத்தனையோ ராக்கெட்டை விட்டு பார்க்குறாங்க, எவ்வளவோ ஆராய்ச்சிகளை பார்க்குறாங்க. பயங்கர நாசா அந்த நாசா என்கிற அந்த பெரிய ஆராய்ச்சி மையத்தில் எவ்வளவோ காரியங்களை பார்க்குறாங்க. இன்னும் அவங்களால என்ன செய்ய முடியல. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் இல்லையா, எத்தனையோ கிரகங்களுக்கு அவங்க ராக்கெட்டெல்லாம் விட்டு விண்கலங்களெல்லாம் விட்டு எத்தனை ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தாலும் அங்கே போன பிறகு இன்னொன்று இருக்குன்னு சொல்கிறான், அங்கே போனதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. ஆனால் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் உண்டு, நட்சத்திரங்களுக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறாராம். எவ்வளவு மகத்துவமானவர் பார்த்தீங்களா. அந்த மகத்துவமான அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அந்த உணர்ந்த தாவீது சொல்லுகிறார், எல்லா படைப்புகளை பார்க்கலாம் கர்த்தர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா, வார்த்தைகளை. அப்போ சொல்லுங்க, நம்ம வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஆனால் சத்துரு கை வைக்கிற இடம் அதுதான். அன்றைக்கி நான் காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வசனத்தை அந்த வார்த்தையை உள்ளே போக விடாமல், நல்ல கவனிங்க. 4 சுவிசேஷங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஒரு சில பேரை மட்டும்தான் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். மற்ற எல்லாரையும் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி தான் என்ன செய்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை முழுமையாக நம்ம கையில் தந்துட்டாரா. இப்போ அந்த வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். நமக்கு வெற்றி உண்டா இல்லையா சொல்லுங்க, வார்த்தையில் வெற்றி உண்டா இல்லையா. இதை தெரியாமல் நம்ம வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்கள், மனிதனால் முடியாத காரியங்கள், எண்ணற்ற காரியங்கள், எத்தனை காரியங்கள் வேணும் என்றாலும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, இந்த வார்த்தைக்குள்ளே வாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்காங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். இன்னொரு வேத பகுதியையும் பார்க்கலாமா. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 23வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். வேத புத்தகம் இருக்கிற எல்லாரும் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கிடைக்காத பஞ்ச காலம் வரும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. அதற்கு முன்பதாக நான் இந்த சத்தியத்துக்குள்ளே, இந்த வார்த்தைக்குள்ளே நான் கடந்து வந்து விட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனத்தை, 28, 29 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ. ஆண்டவர் ஒரு கமா போட்டிருக்கிறார், அதில் நிற்கணும். என் வார்த்தை உள்ளவன் எவனோ, என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 29வது வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ. எபிரேயத்தில் அப்படிதான் வரும். நம்ம படிக்கிறது அல்லவோ அப்படின்னு நம்ம படிப்போம். இங்கே ஹீப்ரு படித்த, ஒருவேளை அந்த வேதாகம கல்ல ஹீப்ரு படித்த ஆமென் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இதை வாசிக்கிற விதமே வேற. சரியா. ஆமென். என் வார்த்தை பாருங்கள், என் வார்த்தை அக்னியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு விளக்கத்தை பார்த்து விட்டு நாம் அடுத்த காரியத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் என்னை ஒரு நிமிடம் பாருங்கள். இந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, நல்ல கவனிங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி.
சாதாரண ஆள் அல்ல. அவர் ஒரு சொப்பனம் கண்டு சொன்னால் அந்த சொப்பனம் மிகச்சரியாக இருக்கிறது, கரெக்டாக இருக்குது. எல்லாரும் அவரை தான் தேடி ஓடுவாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு நபர் இருப்பாரானால் அவரைத்தான் தேடி ஓடுவார்கள். ஏனென்றால் இந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் ஒரு சொப்பனத்தை கண்டு சொன்னார்னா அப்படியே நடக்குது. அவரிடத்துல இருப்பது அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் சொப்பனக்காரரும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல. இவரிடத்துல ஒன்று தான் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. இந்த ரெண்டு பேரையும் ஆவியானவர் ஒப்பிடுகிறார். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கோதுமையா, ஒருத்தர் பதறாம். இதுல யாரு கோதுமை யாரு பதர்? நீங்களே சொல்லணும். கர்த்தர் ஒருவரை சொல்லுகிறார், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். எங்க ஓடுறோம் இன்னைக்கு? யாருக்கிட்ட ஓடுறோம்? சத்தியத்துக்கு நேரம் ஓடுங்க. வசனத்தை எந்த அளவிற்கு உள்ளால ஏற்று, அதனால தான் சபையில கன்வென்ஷன் வைக்கிறாங்க. எதற்காக? எப்படியாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்திரி. திமிருவாத காரண பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை தூக்கி விடுங்கப்பா, கையை தேய்ச்சி விடுங்கப்பா, காலை தேய்ச்சி விடுங்கப்பா. இல்ல எந்திரி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா? எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. அதே வார்த்தை இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையில மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, மிகப்பெரிய வெற்றி உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானான் தேசத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு கடந்து வருகிறார். தூரம் எவ்வளவு தெரியுமா? 1500 கிலோமீட்டர். நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம், ஆண்டவரே இங்கே விட அங்கே நல்லா இருக்குமா, இங்கே விட நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேனா? எத்தனை கேள்வியை வச்சுருப்போம் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை கேட்கல. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி என்ன செய்தார்? புறப்பட்டு வந்தார். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒரு பைக் எடுத்தோம், ஒரு கார் எடுத்தோம், ஒரு வாகனத்தில் வேகமாக வந்துட்டோம். அன்னைக்கு 1500 கிலோமீட்டர் எப்படி வந்திருப்பாரு பார்த்துருங்க. ESVன்னு ஒரு பைபிள் இருக்குது, அவர் கமாண்ட்ரி மாதிரி பெருசாக இருக்கும். அந்த பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிலோமீட்டர் அளந்து அதில் பக்கத்தில் குறித்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பக்கத்தில் சபை கொஞ்சம் தூரமாக இருந்தால் அன்றைக்கி நம்ம போக மாட்டேங்கிறோம் இல்லையா? அன்றைக்கு ஆபிரகாம் 1500 கிலோமீட்டர். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் 70 வயசு 75 வயசு, இன்னைக்கு தான் அது வயது முதிர்வு. ஆனால் அன்னைக்கு அது ஒரு இளம் வயது. தன்னுடைய இளம் வயது மனைவியையும் கூட்டிக் கொண்டு ஆமென் புறப்பட்டு வருகிறார் இல்லையா? எங்கே தங்கியிருப்பாரு, எங்கே இருந்திருப்பாரு? ஆனால் நம்பி வந்தார். இடத்தை பார்க்கல, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி வந்தார். மிகப்பெரிய வெற்றியாளனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு பேர்ல ஒரு ஜனமே இருக்குது. யூத ஜனத்தை யார் மூலமா தான் வந்தது? அவர் மூலமா வந்தது. சரிதானா? இன்னைக்கு இஸ்ரவேல் காலையில் நான் சொன்ன உங்களுக்கு அதுதான். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் யோவான் 4வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரட்சிப்பு யார் வழியாக தான் வருகிறதா? யூதர்கள் வழியாக. மனித தன்மையில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரே யூத குலத்தினுடைய சிங்கமாகத்தான் கர்த்தர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார், அந்த வார்த்தையை நம்பி வந்தார். அதனால தான் நான் திருப்பி சொல்லுகிறேன், இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, சத்தியத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். வார்த்தையை திருப்பி 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 உங்கள் இருதயத்துக்குள்ளே வார்த்தையை போட்டு சிந்திச்சுட்டே இருங்க. ஆமென். சரிதானா? அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும்? மேலாக நடத்தும். சரிதானா? ஆண்டவர் 3 பிரசங்கங்களை, வல்லமையான பிரசங்கம், நிறைய ஓமைகளை, நிறைய காரியங்களை, நிறைய சத்தியங்களை கர்த்தர் சொன்னாலும், மலை பிரசங்கம், மேல் வீட்டு அறை பிரசங்கம், ஒலிவமலை பிரசங்கம், இந்த 3 பிரசங்கங்களும் தான் இன்றைக்கு டாக்ட்ரினா மாறி இருக்குது. சரியா? அந்த 3 பிரசங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. நம்முடைய தேசத்தில் நம்ம ரூபா நோட்டிலெல்லாம் வரக்கூடிய மகாத்மா காந்தி கூட மலை பிரசங்கத்தை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்து அப்படி விட்டுறலாம். ஆனால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் மேல் வீட்டு அறையில் ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என்னோடு கூட வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 17வது
அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரலாம். ஆழமாக பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு முன்பு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 4 நாட்களிலும் இன்றைக்கு காலையிலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் இருதயத்திலே சிந்திக்கிறது போல கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் எதை நமக்கு தந்ததாக சொல்லுகிறார் தெரியுமா? 8வது வசனத்தை வாசியுங்கள். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளைக்கு பயந்து பேதுரு மறுதளிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு எந்த இடத்துல மறுதளித்தாரோ அந்த இடத்துல நின்று அப்படி நெஞ்ச நிமித்திட்டு சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எங்களால சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ள வர 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 உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பலம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அதனால தான் ஆண்டவரை அதிகமாக நான் துதிப்பேன், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவேன். நான் 33 வருடம் 35 வருடம் அரசாங்கத்தில் வேலை செய்தேன். அப்பமெல்லாம் எனக்கு இவ்வளவு தைரியம் கிடையாது, இவ்வளவு காரியங்கள் கிடையாது. எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நான் வர 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 ஆமென். அல்லேலூயா. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தம்முடைய சத்தியத்தை அனுப்பி அவர் மிகப்பெரிய இந்த உலகத்தை படைச்சதெல்லாம் எப்படின்னு சொல்லி எபிரேய ஆக்கியன்னு சொல்கிறான். கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கலாமா? அதனால தான் பைபிளை வச்சுட்டு விளையாடக்கூடாது, வேதத்தை கையில் வச்சுட்டு விளையாடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் வசன போர்டு வச்சிருக்கிறீங்க, அதுக்கு கீழே உட்காந்து தாறுமாறான வாழ்க்கை இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. அதுக்கு கீழே உட்கார்ந்து தாறுமாறான பேச்சு இருக்கக்கூடாது. அது நமக்குரியது அல்ல, அது வேற, அது வேற. நம்ம வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தை தான் வெளியே வரணும். வருதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னுடைய நாவை திறந்தா கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இந்த வார்த்தையை அப்படி அழிக்கிறதுக்கு சத்துரு என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? இந்த வேதம் நம்ம கையில் எப்படியெல்லாம் கிடைச்சது தெரியுமா? எத்தனை பேர் இதற்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் தெரியுமா? இந்த வேதத்தை தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து தந்தவர் சீகன் பால்க். அந்த இடத்துலலாம் நான் போயிருக்கிறேன், போய் பார்த்துருக்கிறேன். மணிக்கணக்கான நான் அழுதுருக்கிறேன். சரிதானா? 23 வயதில் இங்கே வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? அவர் அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டார். நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைங்களா கவனிங்கம்மா. நீங்கள்லாம் நாளைக்கு ஆமென் சுடர் வீசுகிற வெளிச்சங்களாய் மாறணும். நீங்கள் இருக்கிற இடத்துல சத்தியத்தை சொல்கிற பிள்ளைங்களாக நீங்கள் மாற வேண்டும். நான் பணி செய்கிற அரசாங்கத்தில் பணி செய்யும்போது அப்படிதான். ஒரு தடவை 2 தடவை என்ன விளக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, சார் அன்னைக்கு நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்கல்ல பிரதர், நீங்கள் ஒரு முதல்ல சார், அடுத்தது பிரதர் ஆயிரும். அடுத்து நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்கல்ல, அந்த வசனம் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அப்போ நான் சொல்லுவேன், அந்த சத்தியம்தான் உங்களுக்கு விடுதலையே தரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வெளி கூட்டமாக இருக்கிறதுனால சில காரியங்களை தேவநாம மகிமைக்காக சொல்லுகிறேன். வேதத்தை விட்டு விலகிறாதீங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நடக்காதவங்க பைபிளை கையில் வச்சுட்டு விளையாடக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது பட்டயம், இது பட்டயம். சரியா? இந்த ஒரு காரியத்தை பார்த்து விட்டு இன்னொரு காரியத்திற்குள்ளாக வேகமாக கடந்து நம்மளை கடைசி நாளில் நியாயம் இருக்கிறது எது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. நியாய தீர்ப்பை பற்றி ஒரு பயம் இல்லை, ஒரு பயம் இல்லை. என்னோடு கூட திருப்புங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் என்னோடு கூட திருப்புங்க பார்க்கலாம். 12வது அதிகாரத்துக்கு வாங்கள். என்னோடு கூட வேகமாக திருப்புங்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்காங்க தயவு செய்து. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், கமா போட்டிருக்குது. வேதத்தில் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது? ஒழியாது. அந்த உறுப்புங்கிறது இதுதான். கிட்டத்தட்ட 24 உறுப்புகள் உண்டு. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எழுதி தந்துட்டு போறேன். எப்படி என்னையா இருக்குது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டா சொல்லுங்க, நான் எழுதி தந்துட்டு போறேன். சரியா? நன்றாக கவனிங்கள். வேதத்தில் இருக்கிற ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், அந்த இடத்துல அப்படியே நின்றுங்க. ஆண்டவரே, நான் அப்படி தட்டிட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் தள்ளிக்கிட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. வனாந்தரத்தில் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனவங்களை கர்த்தர் என்ன செய்துட்டாராம்? அப்படிங்கிறத விட கானானுக்கு அவங்க போய் சேரலன்னு சொல்லுங்க. அவங்க கானானுக்கு என்ன செய்யல? போய் சேரல.
யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாங்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் நித்திய ராஜ்யத்திற்கு கர்த்தர் தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. என்னங்க நமக்கு ஆண்டவர் என்னங்க செய்யலை? ஒரு கேள்வி கேட்கட்டா அவங்க எல்லாரையும் பார்த்து, முந்தின தலைமுறையை விட இந்த தலைமுறையில் நம்மளை நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா 10th படிக்கும்போது கூட இந்த சட்டையில் பட்டன் இல்லாமல் போயிருக்கிறேன். பட்டன் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை சரி கிடையாது. ஒரு ஊனமுற்ற தாயினுடைய மூத்த பிள்ளைனா. இப்பவும் இருக்கிறாங்க எங்கள் அம்மா, 81 வயசாச்சு. இடது கை சரி கிடையாது. ஒரு ஊனமுற்ற தாயினுடைய பிள்ளைனா. சரியா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறத பார்த்தா வெடிச்சு அழணும், சந்தோஷப்படணும். அப்படின்னா எளியவனை உயர்த்தி மேலே வச்சு அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை தள்ளிக்கிட்டா இன்னைக்கு சினிமா நடிகன் அவன் ஊரில் உள்ளவன் வல்லலாம் பெரியவன் ஆயிட்டான். இல்லை, நம்ம பண்ற பெரிய தவறு என்ன தெரியுமா? செத்து போனவெல்லாம் வந்து நின்றுகிட்டு இருப்போம். அவனை பார்த்து கண்ணு சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு தேவ பிள்ளை கூட முழங்கால தவிர உன்னதத்தை தவிர உன் கண்ணை வேற எங்கேயும் விளைக்கிறாத. அல்லேலூயா. எப்படி கொடி கட்டி பறக்க வேண்டியவன் சிம்சோன் கண்ணுக்கு இச்சையானதை பார்த்து என்ன செய்துட்டான்? விழுந்துட்டான். நசரேய விரதத்தில் பிறந்தவையா. நசரேய விரதத்தில் அவன் சாதிக்க வேண்டியது நிறைய. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக எச்சரிப்பாக அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து நன்றாக கவனிங்கள். எப்பொழுதும் வேத வசனம், வார்த்தை வார்த்தை வார்த்தை. சத்தியம்தான் உங்களை உயர்த்தும், சத்தியம்தான் உங்களை விடுவிக்கும். வார்த்தை எங்கே போகிறதோ அங்கே கட்டாயம் அற்புதம் நடந்தே ஆகும். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ள வந்துருங்க பார்க்கலாம் கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்கிறார். அதே யோவான் 12வது அதிகாரத்தில் பாருங்கள். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் நான் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை. இப்ப இல்லை, இது கிருபையின் நாட்கள், இது முடிய போகுது. சரியா? 6000 வருஷத்தை நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம், புதிய ஏற்பாட்டில் 2000 வருஷம் கணக்கு போட்டு பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி காலையில் கேட்டேன், நம்ம கன்வென்ஷன் அந்த நோட்டீஸில் முதல்ல போட்டிருக்கிற வசனம் என்னன்னு கேட்டேன். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து ஐயா அந்த வசனத்தை எடுத்து போட்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. நம்ம பைபிளில் முதலாவது மத்தேயு சுவிசேஷம் இருந்தாலும் எழுதப்பட்டதில் முதல்ல புஸ்தகம் இதுதான், மார்க்கு சுவிசேஷம். ஆண்டவருடைய சீஷர் கிடையாது, அவர் சகோதரியினுடைய மகன். ஆனால் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். என்னை கவனிங்க. என்ன நிறைய பேர் எடுக்காம இருக்கிறீங்க? என்னை கவனிச்சிருங்க, டைம் இல்லை. ஐயா, இது சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம், அதுக்கு தான் அந்த நோட்டீஸில் அப்படி போட்டிருக்கிறாங்க. சுப விசேஷம், நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுமா? இந்த ஆண்டவருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அழியாத, மாசற்ற, வாடாத பரலோக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அந்த காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, லாசர் ஐஸ்வர்யவான். இந்த யாராவது அந்த லாசரு மாதிரி வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. அந்த தெருவில் வெளியில் உட்காந்து அவன் வீட்டு நடையில் உட்காந்து என்ன மாதிரி அவன் பாடுபடுறான் பார்த்தீங்களா? ஒரு நாள் அவன் மரிக்கிறான். நல்ல வேத ரகசியத்தை இப்போ பாருங்க. அவன் மரித்த உடனே அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு யார் வரா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா பிரதர் சிஸ்டர்ஸ்? உலகத்தில் இருக்கிறத நம்புறீங்களே, உலகத்தில் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் மாயை, நீர்க்குமிழி, டப்புன்னு வெடிச்சிட்டு போயிடும். அதல்ல, இப்படி ஓடிடலாம், அப்படி ஓடிடலாம், அதை செய்திடலாம், இதை செய்திடலாம். இல்லை, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. சரியா? அன்றைக்கெல்லாம் தோசை இட்லியெல்லாம் நமக்கு எப்போவாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும். இப்போ பாருங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்களெல்லாம் இட்லியை தூக்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ செழிப்பு. ஒருத்தன் பர்கருங்கிறான், ஒருத்தன் பீஸாங்கிறான், அப்படி ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. சரிதானா? எல்லாரும் இப்படி வளர்றதுக்கு பதிலாக இப்படி வளர்ந்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? இந்த உணவுல, இந்த ட்ரெஸ்ஸில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறாரே. பட் ரட்சிப்பு என்கிற பெரிதான ஆசீர்வாதம், ஒருவேளை 3 நாட்கள் கர்த்தருடைய தாசர்கள், அருமையான ஊழியர்கள் அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து அதை தொட்டு வந்தார்கள். சரிதானா? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக
ஆண்டவர் கல்வாரி வரைக்கும் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிகழ்வை இந்த வசனத்தை வாசித்து விட்டு ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறபடியினாலே அதை பார்த்து விட்டு வேகமாக ஆண்டவரனுடைய இருதயத்திலே தந்த வார்த்தைகளை யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்துக்குள்ள வந்துடலாம். நான் ஒரு 47 எப்படி முடிகிறது பாருங்கள். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அது நம்ம தான். எத்தனையோ பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க. சரியா, எனக்கெல்லாம் பயங்கரமான ஆசை என்ன தெரியுமா? முதல் தலைமுறையை ஆண்டவருக்கு சொந்தமாக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. காலையில் நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், சத்தியத்தை சொல்லுங்க. சீன தேசம் கம்யூனிஸ்டுகளெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே சீன தேசத்தில் ஊழியத்தை தடை பண்ணிட்டாங்க. யாருமே வரக்கூடாது, ஆலயத்தெல்லாம் மூடிட்டாங்க. உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். ஒரு ரகசியத்தை பாருங்க. மக்கள் தொகையில் இப்போ இந்தியா வந்துட்டுன்னு சொல்கிறாங்க, சரிதான். ஆனால் இதுக்கு முன்னால் வரைக்கும் எதுதான் இருந்தது? சைனா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், சீன தேசத்தில் வரவே கூடாது. அங்கே கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பைபிளை யாரும் கொண்டு போகக்கூடாது, சர்ச்சஸ் எதுவுமே நடக்காது. ஆனால் ஒரு தேவதாசனுக்கு ஒரு பாரம், ஆண்டவரே உலகத்திலேயே 150 கோடி இருக்கிறான்ப்பா, அவங்க நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டா, அவங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுருமே ஆண்டவரே, உங்கள் வருகை சீக்கிரம் இருந்துருமே ஆண்டவரே, நாங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வந்துடுவோமே ஆண்டவரே அப்படிங்கிற பாரம். ஆனால் ஊழியக்காரன்னு சொல்லி விசா எடுத்துகிட்டு போனால் உள்ளே ஏற்ற மாட்டான். அதனால என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி போனார். நல்ல கவனிங்க. கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி போனார். எப்படியோ விசா கிடச்சி உள்ளே போயாச்சு, டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே தேடுறாரு, நான் யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம், யாருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், யாருக்கு சத்தியத்தை சொல்லலாம். இந்த சத்தியம் தானே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும். ஆண்டவரே நான் சத்தியத்தை சொல்லணுமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க சமயத்தில் ஒரு நபரை பார்க்கிறார். மற்றவங்களெல்லாம் வேலை அப்படி செய்யணும், அவங்கள ரொம்ப புஷ் பண்ணணும். ஆனால் இந்த மனிதனை பார்க்குறார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார், ரொம்ப கரெக்டாக இருக்கிறார். பார்த்துட்டு சொல்கிறாரு, இவன் உலகத்தானா இருந்தா இப்படி இருக்க மாட்டானே, கள்ளத்தனமெல்லாம் செய்வானே, ஆனால் இவன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே, இவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பானோ? இருக்கிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா 40 வருஷம் ஆச்சே, ஒன்றுமே இல்லையே. அப்படின்னா இவன் மட்டும் எப்படி இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பார்க்குறாரு, ஆனால் இவன் பெர்ஃபெக்டாக இருக்கிறான். 9 மணிக்கு டியூட்டிக்கு 8:50க்கு வரான். 1 மணிக்கு போக வேண்டியவன் 1:15க்கு தான் போகிறான். அடுத்த 2 மணிக்கு உள்ளால வர வேண்டியவன் 1:50க்கு வரான். 4 மணிக்கு முடிஞ்சு போகிறவன் 4:10க்கு தான் போகிறான். அவன் இருக்கிற இடத்துல அப்படி வச்சிருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உண்மையில் இவன் ஆண்டவருடைய பிள்ளையாக தாங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்த மாத்திரத்தை ஒரு நாள் அடக்க முடியாமல் போய் கேட்டார், நீ உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு சொன்னோன்னே அவரு பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவனு தெரிஞ்சா இந்த ஃபேக்டரியில இருந்து நம்மளை எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்க சமயத்தில் அவர் சொல்றாரு, தைரியத்தை வர வச்சுட்டாரு, ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன், ஆண்டவரை நான் சாட்சியா சொல்லுவேன். ஐயா நான் கிறிஸ்தவன். ஆவி கட்டி பிடிச்சிட்டானா, நான் ஒரு மிஷனரி, நான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். 2 பேரும் அப்படி ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அப்ப நீ எப்படி கிறிஸ்தவனான? உங்க தேசத்துல பைபிள் இல்லையே, கூட்டங்கள் இல்லையே, ஆராதனைகள் இல்லையே, நீ எப்படி நீ ஆண்டவருடைய பிள்ளையான? இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீ வரையா? பாத்தீங்களா? அடைக்கப்பட்ட தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை அநேக பேருக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணி விட்டது. அல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம் தெரியுமா? 7 மணிக்கு இங்கே வந்து பார்த்தா அண்டர் கிரவுண்டில் ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அதில் அடித்தளத்தில் ஒளிச்சு போய் 150க்கு மேற்பட்டவர்கள் ஆராதிக்க வந்து விட்டார்களாம். இன்னைக்கு நமக்கு ஒரு தடை இல்லை பிரதர், ஊழியம் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தடை. எங்கே நாங்கள் புதுசாக போகிற இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சரிதான், எங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க, மாட்டு தொழுவத்தில் படுக்க வச்சிருக்கிறாங்க, ஓடுங்கடான்னு விரட்டி விட்டுருக்குறாங்க, என் கார் கண்ணாடியெல்லாம் அடித்து உடைச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல கர்த்தர் விசுவாச பிள்ளைகளை எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்குமா? அல்லேலூயா. அங்கே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும், ஆனால் அந்த ஆத்மா வந்து அவன் முழங்கால போட்டோன்னே என்ன சந்தோஷமா இருந்திருக்கும். அடக்க முடியுமா? நமக்கே எவ்வளோ சந்தோஷம்னா ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். இதுக்கு தானப்பா நான் ரத்த சிந்தனை, இதுக்கு தானப்பா நான் கல்வாரிக்கு போனேன், இதுக்கு தானப்பா என்னையே அர்ப்பணிச்சேன். என்னை ஏற்றுக்கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து விட்டு இன்னொரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிங்கள், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை, நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர்,
தம்பிமார், தங்கைமார், உடன்பிறப்புகள் நல்ல கவனிங்க. வார்த்தையை தள்ளி வைக்காதீங்க. என்னை தள்ளி இடையில கமாவே வரல அப்படின்னு ஆண்டவரையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே 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 அவனை கடைசி நாளில் என்ன செய்யும்? பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பிடிச்சிக்குவீங்களா? இன்னும் நிறைய உதாரணம் இருக்கிறது. ஏன்னா ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் எழும்ப வேண்டும். இந்த கன்வென்ஷன் முடியும் போது நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள நான் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்துவேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து மூத்த போதகர்கிட்ட கொண்டு விடணும். அப்போ பாதகர் பரவாயில்ல, நான் விதைச்ச விதை என்ன செய்திருக்குது? முளைச்சிட்டு இந்த கன்வென்ஷன் வீண் போகலை, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டாங்க, என் சபையில் உள்ள பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா. அப்போ எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வரும் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், நல்ல கவனிங்க. ரவி சகரியான்னு ஒரு பிரதர் இருந்தாங்க, இப்போ இல்லை. அவங்க புக்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் டவுன்லோடு பண்ணி கூட படிக்கலாம். பயங்கர காஸ்ட்லி, 800 ரூபாயில் குறைஞ்ச புக்கே கிடையாது. சரியா? ஆமே. நல்ல ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷம் ஊழிய செய்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் லீவு, அன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பண்டிகை, பக்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு எல்லாருக்கும் லீவு. அதனால இவர் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், என்ன நீ சும்மா இருக்கிற? இதுக்கா நான் உனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறேன், இதுக்காக நான் உனக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், சும்மா இருக்கக்கூடாது, ஓடு. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இன்னைக்கு விடுமுறை ஆச்சே, இன்னைக்கு லீவ் ஆச்சே ஆண்டவரே. நான் இல்லை, உனக்கென்று நான் ஆத்துமாவை வைத்திருக்கிறேன். அப்படி போயிட்டே இருக்கிறாராம். மற்றவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? அமைதியாக அப்படி இருக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாராம், ஒரு சகோதரர் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறாராம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், போ அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. வேறு யார்ட்டையாவது இருந்து பேசலாம், ஆண்டவரே அவங்க எப்படி ஆண்டவரே நான் பேசுறது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், சரி ஆண்டவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று சொல்லி மெதுவாக அப்படியே அவர் நடந்து போகிறாராம். அப்படி போன உடனே பக்கத்தில் போய் கேட்குறாராம், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பார்த்தா தெரியலையா, நான் பண்டிகை கொண்டாடுறேன். என்ன பண்டிகை கொண்டாடுறீங்க? உனக்கு தெரியாதா? பண்டிகைக்கு பேரையும் சொல்லியாச்சு. இவர் ஊழியக்காரருங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், நீங்கள்லாம் மறந்துட்டீங்க, நீங்கள் விட்டுட்டீங்க, நாங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் என்னையா மறந்தோம், என்ன விட்டுட்டோம்? இந்த பண்டிகையினுடைய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினார் அல்லவா, அந்த ஞாபகார்த்தமாக தான் நாங்கள் பண்டிகை கொண்டாடுகிறோம். உடனே ஆவியானவர் அவர்கிட்ட சொன்னாராம், இப்போ பிடிச்சிக்கா அப்படின்னு சொன்னோடனே இவர் பக்கத்தில் போய் கேட்டாராம், சகோதரனே சண்டைக்கு வராத, பிரச்சனை பண்ணாண்டா, ஒரு உண்மையை பார்க்கலாமா? நீ சொன்னதை வச்சே ஒரு உண்மையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு 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 என்ன உண்மை என்பதை பார்த்து விடலாம் என்று சொன்னோடனே இவர் கேட்டாரா, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினாரா? பலி செலுத்த கொண்டு போனார், ஆனால் என்ன செய்யலை? பலி செலுத்தலை. அப்போதான் இவர் கேட்டாராம், நடக்காத பலிக்கு நீ தலைகீழ நின்று என்ன செய்துட்டு இருக்கிற? பார்த்தீங்களா? எங்க பிடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? இவர் கேட்டாரா, நடக்கவே இல்லையப்பா, நீ சொல்றது நடக்கவே இல்லையே, நடக்காத பலிக்கு இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறாயே, அந்த மலையை தானே நீ சொல்ற? அந்த மோரியா மலையில இன்னொரு பகுதி இருக்கிறது, என்ன தெரியுமா? கல்வாரி மலை. அந்த கல்வாரியில கொல்கதான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கொல்கதாவில் கபால ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்க ஒரு பலி நடந்தது தெரியுமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே,
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வருவோம். நல்ல கவனிங்க, என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் ஆண்டவர் உயிர் தெழுந்தால் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஜீவனுள்ள உயிர் தெழுந்த ஆண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தாலே நம்ம இருந்தவதிரமா இதே போல் ஒரு நாள் என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள தேவனை தான் என்ன செய்ய போகிறேன், ஆராதிக்க. நிறைய பேர் சர்ச்சில் வந்து இருந்துட்டு இங்கே கை வச்சு இங்கே இந்த கவக்கம்பை வெட்டி அடை வச்ச மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு அப்படி வந்துட்டு என்னங்க இழந்தோம், என்னங்க நம்ம விட்டோம். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் தம்மையே நமக்கு தந்து நம்மளை உயிர்ப்பிக்கிற ஜீவன் உள்ளவளாக மாற்றி இருக்கிறாரே. இவ்வுலக பாடு என்னை வீசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து கிடைத்த பயங்கரமான வார்த்தை. நான்லாம் வைராக்கியமாக மாறுகிறதுக்கு அப்படி ஒரு காரியம் எனக்கு ஆழமாக இருந்தது. ஒரு பகுதியை வாசித்து விட்டு வேகமாக அடுத்த காரியத்திற்கு கடந்து செல்லலாமா? ஒருவேளை ஊழியக்காரர்கள் இதை வைராக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம். ஒருவேளை ஊழியர்கள் மட்டுமல்ல, நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், நீங்களும் ஆசாரியர்கள், நீங்களும் ஆமேன் ஆமேன். நீங்கள் யார் என்பதை காலையில் பார்த்தோம், ஆசாரியர்கள். அதனால மறந்துவிடாது, ராஜ தூதுவர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம் பாரு. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டு உண்டவர்களும். பவுல் ஐயா அதுக்கு என்னது இல்லையா? ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? தர்சு பட்டணத்தில் பாதி சொத்து அவருக்கு தான். அழகா சொல்லுவாங்க ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரியாது, நானும் பார்க்கல, அவர் சொன்னது, பேதுருக்கு அன்னைக்கு 50 போட்டு இருந்ததான், பவுல் அப்போஸ்தலனுக்கு 100 போட்டு இருந்ததான். இன்னைக்கு ஒரு போட்டு இருந்தாலே அவங்கள கையில் பிடிக்க முடியாது. பத்திரிக்கைகளை குதிப்பாங்க. எவ்வளவு இருந்துதான் சொல்லுங்க. தர்சு பட்டணத்தில் பாதி சொத்து யாருக்கு தான்? யாருக்கா? பிலிப்பியர் நிருபத்தை நீங்க வாசித்து பாருங்க, எடுக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் ஐயா சொல்லிட்டாங்க. உலக காரியம், உலக அது மேன்மன்னு ஓடாதீங்க பிரதர், ஓடாதீங்க, அதை விடுங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், முந்தின தலைமுறையை விட கர்த்தர் இப்ப நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா? நாங்கெல்லாம் சாணி மெழுகின தரையில் சாக்கை போட்டு வளர்ந்த பிள்ளைங்க, சாக்கில் உறங்கின பிள்ளைங்க. ஐயா உண்மையிலே வெக்கம் இல்லாமல் சொல்லுவேன். இன்னைக்கு காலை இங்கே வச்சா கிருன்னு வழி அங்கே போகுது வீட்டில். சரிதானா? பாத்ரூமில் போய் விழுந்தவங்க எத்தனை பேர்? சரிதானா? ஏன்னா எல்லாம் என்ன செய்யணும், பாலிஸ் மொசைக்கு போட்டே தீரணும். கர்த்தர் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்க விதத்தை நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு சைக்கிள் வாங்குறதே பெரிய விஷயம். எனக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 6 பைக் இருக்கு. கர்த்தர் எப்படி உயர்த்திருக்கிற பாருங்க. அதுல செல்போன் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அவர் ஒன்னும் இல்லைன்னு வயிற்றுல போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். விடுங்க. உலக காரியம் இல்லைன்னு இவ்வளவு வெப்பரால வருது. உன்னதத்தின் காரியத்துக்குள்ள நான் எந்த அளவுக்கு போயிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரியா? இந்த கன்வென்ஷன் உங்களை முற்றிலுமாக மாற்றி இருக்க வேண்டும். அதுக்காக தான் எவ்வளவு ஜபத்தோட எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே சொன்னாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நானும் ஜபித்தேன். என்னுடைய டீமில் சொல்லி ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆமேன். ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு தெரியாது பிரதர், இன்னைக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும் பார்த்தீங்களா, இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. எங்கள் ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம். சரிதானா? ஆமேன். ஒரு ஆதிவாசி மனிதன் ஆமேன் நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து அவன் அந்த பூமியினுடைய அந்த நாட்கள் முடிஞ்ச உடனே அவன் என்ன செய்துட்டானா, தேவ சமூகத்தில் போயிட்டான். போனோன்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல கவனிங்க, சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து பயங்கரமாக சிரிச்சு, ஆண்டவரே, நான் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியல, பல்லு தேய்க்க தெரியாது, முடி வெட்ட தெரியாது, ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஆண்டவரே, ஒரு மனைவியோட ஒழுங்கமாக வாழ தெரியாது, மிருகமாக வாழ்ந்தேன்.
மிருகத்தனமா நான் வாழ்ந்த ஆண்டவரே. ஆனா உங்களை பத்தி எனக்கு சொல்லி தந்தாங்களா, உங்க பைபிள் என் கையில கிடைச்சதா, உங்க வார்த்தை என் கையில கிடைச்சதா, அப்பதான் நான் மனுஷங்கிறதே நான் உணர்ந்த ஆண்டவரே. இப்ப ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டப்பா, என் பூலோக ஓட்டத்தை முடிச்சுட்டு இப்ப உங்க சமூகத்துல வந்துட்டேன், இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட உடனே இவன் என்ன நினைச்சு சொல்றானா, அப்படியா சூப்பர் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே அவனை பாராட்டுவார்னு நினைச்சார். ஆண்டவர் பயங்கரமா சிரிச்சாராம். இவனை கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, தெரியாமல் சொல்லிட்டேனா, ஆண்டவரே எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், அங்கே பார் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பார்த்தியா, அப்போ தான் அவன் அவங்கள பார்க்குறான். ஆண்டவரே அவங்க எனக்கு யாருன்னே தெரியாதே ஆண்டவரே. உனக்கு தெரியாது, ஆனால் உன் கையில் பைபிள் வந்ததுன்னு சொன்ன பார்த்தியா, உன்னை தேடி ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தியா, அவங்க தானாக வரலப்பா, அவங்க இருக்கிறாங்க பார்த்தியா, உலகத்தில் இருக்கச்சுமே நல்ல வசதி, அவங்ககிட்ட பணம் இருந்தது, நல்ல வேலை இருந்தது, நல்ல சம்பாத்தியம். ஆனா அதை எல்லாத்தையுமே அவங்களுக்காக பயன்படுத்தல. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அப்படி வாழல, எனக்காக ஓடுனாங்க, எனக்காக பிரயாசப்பட்டாங்க. ஒரு லீவு கிடைச்சுனா அந்த ஆத்துமாக்களை தேடி போனாங்க. அவங்க ராத்திரி பகலா உட்கார்ந்து நீ உன்னுடைய மொழியில என்னுடைய வார்த்தைகளை தந்தாங்க. அதை கேட்டுதான் நீ ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தவ. அப்பதான் அவன் பார்க்கிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், ஒரு தீர்மானம் சரியா? எத்தனை வயதில் எனக்கு பாஸ்டரை பார்த்தோன்னே இவ்வளோ வயசுலையும் எப்பா நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கல, பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த வயதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்குற ஒரே கேள்வி, இனி எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாய படுத்தினாய்? சரிதானா? நல்ல கவனிங்க. அதனால தான் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். சரிதானா? ஆமென். 14 நிருபங்களை எழுதி இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் வேதம், இன்னைக்கு அதெல்லாம் சத்தியம். அதை வாசிக்கும் போது நமக்கு எவ்வளவு தூரம் கண்ணீர் வருகிறது பார்த்தீங்களா? ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, நானும் அரசாங்கத்தில் வேலை செய்தவன் தான். அங்கே இருக்கும்போது எப்படியாவது ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி விடுவேன். அந்த கிருபையை, அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியமாக சொல்லுங்க ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா ஆமென். ஏனென்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் பரலோகத்தில் எப்படி இருக்குமா? எல்லாருக்கும் அந்த கெட்ட குமாரன் இல்லை, மனம் திரும்பினவன். அவன் போயிட்டான், திரும்பி வாரான். அந்த அப்பா என்ன செய்தாங்க? என் குமாரனாக இவன் மரித்தான். அப்போ உலகத்தில் உள்ள கிடக்கிறவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அதனால தான் என் சந்தோஷம். அல்லேலூயா. சரியா? அதனால ஆமென். நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைங்க பொல்லாத உலகத்துக்குள்ள போறாங்க. உங்களுக்கு தெரியாது. நான்லாம் டீச்சராக இருக்கும்போது, வாத்தியாராக இருக்குச்சோமே, ஐயோ இந்த பையன் 7 வயசில் இப்படி இருக்கிறானே, 8 வயசில் இப்படி இருக்கிறானே, இந்த பிள்ளை வளர்ந்துட்டுனா ஆண்டவரை இவன் எப்படியெல்லாம் சந்திப்பான், என்ன செய்வான், அப்படியெல்லாம் நான் பயங்கரமாக துடித்த நாட்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வேறு பக்கம் போயிட்டு டெக்னிக்கல் நாகரீகம், இந்த செல்ஃபோனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. நேற்றுக்கு அந்த அருமையான அந்த ஐயா தான் சொன்னாங்க, நீங்கள் நல்ல தேவைக்கு பயன்படுத்துங்க. அதில் எவ்வளவோ ஆமென் மோசமான காரியங்கள் நிறைய இருக்குது. தேவைக்கு பயன்படுத்துங்க. மற்றபடி நம்ம கையில் இருக்க வேண்டியது ஆமென் இந்த வேதாகமம், வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அப்புறம் என்ன? அந்த யோவான்ல அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. அந்த அவர்களுங்கிற இடத்துல என் பேரும் உங்க பேரும் இருக்குதான்னு பாருங்க. ஒருவேளை அன்றைக்கு அது சீஷர்களுக்கு, இன்னைக்கு நானும் நீங்களும் தான் சீஷர்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொண்டு, சத்துரு கை வைக்கிற இடம் அங்கே தான். வசனத்துக்குள்ள வந்துருங்க, சத்தியத்துக்குள்ள வந்துருங்க, வார்த்தைக்குள்ள வந்துருங்க. ஆமென். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகுதான் விசுவாசம் வருது பாருங்க. நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து.
பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தி பாருங்க. நிச்சயமாய் அறிந்து. இந்த வசனம் தெரியலனா டிசம்பர் 25க்கு தொட்டல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? 2000 வருஷமா தொட்டல்ல போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து அதுல வர வேண்டிய பிள்ளைங்க நம்ம குழந்தையா பார்க்காது. அது வேற, அது வேற. அவர் ரட்சகர், நியாயாதிபதி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன். ஹல்லேலூயா. என்னை எப்படியோ சத்துரு எங்கேயோ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாய் அவர் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார், நிச்சயமாய் அறிந்து அந்த கன்ஃபார்ம் எனக்கு இருக்குதா, எனக்கு இருக்குதா, எனக்கு இருக்குதா பிரதர் சிஸ்டர்? இந்த விசுவாசத்துக்குள்ள வந்து பாருங்க. ஆமென். அவர் இருக்கிற இடத்துல என்னையும் வைத்து என் ஆண்டவர் அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை விட இந்த உலகம் எனக்கு பெருசா, மற்ற காரியங்கள் எனக்கு பெருசா? இல்லை பிரதர், இல்லை பிரதர், இல்லை பிரதர். ஆமென். வேகமாக ஒரு சில சத்தியத்துக்குள்ள ஆமென் நம்ம கடந்து போயிடலாமா? என்னோடு கூட திருப்புங்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை திருப்புங்கள். எல்லாம் தெரிந்த பகுதி தான். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு அதில் அந்த வார்த்தைகளை தந்து நம்மை உறுதிப்படுத்துவார். வாசிங்கள், முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இந்த கன்வென்ஷன் அநேக பேரை தட்டி தூக்கி ஆண்டவரோடு கூட நிறுத்திவிட வேண்டும். அதுதான் ஆமென் இங்கே இருக்கிற ஆமென் தேவ பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அதுதான் ஆசையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே நிறைய பெற்றோர் இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன ஒரு நிமிஷம் கவனிச்சிருங்க. நிறைய பெற்றோர் இருக்கிறீங்க. 7 மணி ஆனாலும் பிள்ளை எந்திரிக்க மாட்டான். ஆனால் படுத்தவனை காணலையே, தூங்கினவனை காணலையே, பெட்டு காலியாக இருக்குதுன்னு அவனை தேடி பார்க்குறீங்க. பக்கத்து ரூமில் முழங்காலில் நின்று பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் முழிக்கதை பார்த்தா கிழக்க உதிக்க ஊரியம், மேற்க உதிச்சாலும் உதிக்கி நீ சொல்லி நடக்காதுங்கிற மாதிரி என்னை பார்த்து பேசுகிறீங்க. எப்படி இருக்கும்? இந்த தம்பிங்க, இந்த பிள்ளைங்க சரிதானா? எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறா? ஆண்டவரே என்ன ஆளாக்க, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன் இப்படி ஓடுறாங்களே ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க பண்ண. அந்த பிள்ளை அழுது 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 ஜெபிக்கிறான்னு வச்சுக்காங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்? அன்னைக்கு சுகருக்கு மாத்திரையே எடுக்காண்டான், ப்ரெஷருக்கு மாத்திரையே, ப்ரெஷர்லாம் போயிட்டு இல்லை. இது கண்ணாடிக்கு முன்ன நின்று ஒரு தடவை தலைச்சிவனா பரவாயில்லை, 15 நிமிஷம் அந்தெல்லாம் தலை இப்படி குலைச்சிடுவா. அடுத்தது திருப்பி சீவுவா. இங்கே திருப்பினதை அங்கே திருப்புவா, அங்கே திருப்பினதை இங்கே திருப்புவா. கடைசியில் வெளியே போச்சபடி பறத்திக்கிட்டு போவா. ஏன்னா நயன்தாரா அப்படி தான் பறத்திட்டு போறா. அவ இப்படி தான் பறத்திட்டு போறா. அவ யாரு, நம்ம யாரு? சிரிக்கிறதுக்காக இல்லை, சிரிக்கிறதுக்காக இல்லை. உலக அழகு நோ, அது வஞ்சனை, அது மாயை. தயவு செய்து சொல்கிறேன், சரியா? இங்கே இருக்கிற பிள்ளைங்க இன்னொருவர் இடறுவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காரணமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக சில காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கட்டுமா? இந்த உலகம் அழிவை நோக்கி போகுதா, முன்னேற்றத்தை நோக்கி போகுதா? சில பர்டிகுலரெல்லாம் சில புள்ளி விவரங்களை என்னால் சொல்ல முடியல. கட்டாயம் நான் நாளைக்காவது சொல்லிடுவேன். சரியா? நாளைக்காவது நான் சொல்லிடுவேன். நல்லா கவனிங்க. சில ஸ்டாட்டிக்ஸ், சில புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்ல நடுங்கிற மாதிரி இருக்கும், இருதயம் பொட்டி தெரிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்தோடனே அப்படி சிரிக்கிறோம், அப்படி பண்ணுறோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இனி நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே எனக்கு அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், நல்லது நடக்கவே நடக்காது. நமக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம், பரத்திலிருந்து ஜெயம் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்று. ஹல்லேலூயா.
வேற எந்த விதத்துலையும் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது உங்களை வேற ஏதோ சொல்லலை, உண்மையை சொல்கிறேன் பிரதர், உண்மையை சொல்கிறேன். நான் வேலையை விட்டுட்டு போகும்போது எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். அப்போ டிஓ கேட்குறாரு, டேய் உனக்கு இந்த ஸ்கூல் இல்லைன்னா இன்னொரு ஸ்கூல்டா, விடுறா வாடா. ஏன்னா நான் அந்த ஸ்கூலுக்கு போச்சோமே 96 பிள்ளைங்க, நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரச்சோமே 490 பிள்ளைங்க. பெஸ்ட்டு இந்த ஸ்கூலில் நிறைய பேரை சேர்த்ததுக்காக எனக்கு அவார்டெல்லாம் தந்தாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ பெருசாக தெரியல, எனக்கெல்லாம் பெருசாக தெரியல. எப்போ அந்த சத்தியம் வேத வசனம் இதை சொன்ன உடனே ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, ஐயா நாங்கள் தொடப்பட்டோன்னு சொன்னோடனே அப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷம், ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே விதைச்ச விதை ஆண்டவரே அது முள்ளுகளுக்குள்ளே விழலப்பா, அது வழியில் விழலப்பா ஆண்டவரே, அது என்ன செய்யலை, வேற பக்கத்தில் விழலப்பா, நல்ல நிலத்தில் என்ன செய்தது. ஆமென். நேற்றுக்கு அந்த வசனத்தை ஊழியக்காரங்க பயன்படுத்தினாங்க. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படித்தான் விளைச்சலுக்காகத்தான் கர்த்தர் இந்த கன்வென்ஷனை நமக்கு வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணங்கள் இருக்கட்டும், வேகமாக சில காரியங்களுக்குள்ள நம்ம போயிடலாமா? ஆமென். நீங்கள் பாருங்க 3வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யணுமா? என் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறிடணும். இந்த வசனத்துக்கு தான் என்னுடைய தேட்டங்கள், என்னுடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நடந்ததை ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர், 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தை. சரிதானா? அந்த குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. உடனே அந்த அம்மா அப்பா நினைக்கிறாங்க, மூத்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த மூத்த தம்பியை அவன் நல்லா படிக்கிற பையன், இந்த மூத்த தம்பியை நல்லா படிக்க வச்சுட்டா இவன் அடுத்த தம்பி தங்கச்சி என்ன செய்துக்குவான், பார்த்துக்கோன்னு சொல்லி வீடை விற்று, தோட்டத்தை விற்று, இருந்த பணமெல்லாம் விற்று, சீட்டு போட்டு வச்சுருந்தெல்லாம் வச்சு நம்பர் 1 காலேஜில் படிக்க வச்சாங்க. 4 வருஷம் நல்லா படித்தாச்சு. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, 1 லட்ச ரூபா சம்பளம். அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டுட்டீங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா, எங்களை உயர்த்திட்டீங்கப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாஸ்டர்ட்ட வந்து சொல்றாங்க, உடனே விசுவாசிக்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்னை கைவிடலப்பா, நாங்கள் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் கர்த்தர் நல்ல பலனை எங்களுக்கு என்ன செய்து விட்டார், தந்து விட்டார். தம்பி வேலை கிடைச்சது, போனாங்க. ஒரு 5 மாதம் சம்பளம் வந்தது. 6வது மாதத்துலேருந்து சம்பளம் வரல, 7வது மாதமும் வரல, 8வது மாதமும் வரல. பெற்றோருக்கு நெஞ்சு படக்குன்னு அடிக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. செல்ஃபோனுக்கு இங்கேருந்து அடித்து பார்த்தா அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வரும்? தொடர்பு எல்லைக்கு வெளியே இல்லை. வெளியேனா இது உள்ளால, இது வெளியே, ஒரு லிமிட் இருக்குது. தொடர்பு எல்லைக்கு அப்பால், கடல் தாண்டி போயிடுவான். தொடர்பு எல்லைக்கு அப்பால். சரியா? அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளவு தூரம் பதப்படுறீங்களே, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கஷ்டப்பட்டு அங்கே போய் தேடி போனால் கூட வேலை பார்க்குற பிள்ளைய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? 2 பேருக்கு நெஞ்சு வெடிச்சு அம்மா குதிக்கிறாங்க, டேய் இப்படி பண்ணிட்டேடா. அப்பா கையை பிடிக்கிறாரு, விட்டுரு விட்டுரு. 2 பேரும் அமைதியாக வராங்க. அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி பார்க்குறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா பிள்ளைய பார்க்க போனீங்களே ஐயா, பிள்ளை எப்படியா இருக்கிறான்? அதுக்கு மேலே பேச முடியல, அதுக்கு மேலே பேச முடியல. இங்கே இருக்கிற பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு முழங்காலில் நின்னுங்க, முழங்காலில் நின்னுங்க. எத்தனை பெற்றோர் தெரியுமா எங்ககிட்ட வந்து நெஞ்சு வெடிக்கிற மாதிரி, பிரதர் என் பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல பிரதர், நினைக்கல. எத்தனை பெற்றோர் தெரியுமா? இன்றைக்கி காலையில் நான் கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறேன், அங்கே வீட்டில் போய் சேர்றதுக்குள்ளே முருகன் ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, திங்கள் சந்தையில் வீடு. என்ன பிரதர், இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் ஆண்டவரை பற்றி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2 மாதமாக தான். அவங்க மனைவி டீச்சர், யார்வாடி பகுதியில். என்ன அவங்களுக்கு தெரியும், நீங்கள் பாஸ்டர் ஆகிட்டீங்கள, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் மணிக்கணக்கா ஃபோனை எடுத்த உடனே அழுதாரு பாருங்க. பிரதர் சொல்லிட்டு அழுங்க, ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர். என்னால் 2 மணி நேரம் அந்த குடும்பத்திலேருந்து அந்த நினைவுகளை மாற்ற முடியல. அந்த பிள்ளைக்காகப்பட்ட பிரயாசங்கள் வேற,
நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. உலகத்துக்குள்ளே போயிடாதீங்க ஐயா. முழங்கால போடுங்க ஐயா. சபை பிள்ளைகளுக்காக முழங்கால நின்னுங்க. ஏன்னா கர்த்தர் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். அல்லேலூயா. பணம், பொருள், நகை, நட்டு, ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, செல்வம், அழகு, இது செய்யாததை என் பரலோகத்தின் தேவன் செய்வார். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான தெய்வம் யாராதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. பிள்ளைகளை அப்படியே ஆண்டவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க. பிள்ளைகளை அப்படியே ஆண்டவருக்கு தாரை வாத்துருங்க. சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. பாபிலோனுக்கு போனாங்க பார்த்தீங்களா, 4 பேர் ஏறலாம். தானியேலும் அவருடைய 4 நண்பர்களும். நீங்கள் 1 ராஜர் 20 எடுக்க வேண்டாம். ராஜாக்கள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன தெரியுமா, எசேக்கியா ராஜா கிட்ட போய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ செய்யக்கூடாததை செய்துட்ட, அசிரியனை கூட்டிகிட்டு போய் திறந்து காமிச்சிட்ட, பார்த்துக்கிட்டே இரு, உன்னுடைய ஜனங்கள் எங்கே போயிடுவாங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவாங்க. இவன் ஒரு சுயநலவாதி. இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், என் நாட்களில் நடக்காதில்ல, உன் சந்ததி தாண்டா போகுது, உன் சந்ததி தாண்டா போகுது. ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனால் 4 குடும்பம் எழும்புனாங்க. எங்கள் பிள்ளைங்க பாபிலோனுக்கு போகணுமா? வேண்டாம் வேண்டாம், அது வேற, அது வேற, அது பரிசுத்த நகரம் அல்ல, அது வேற நகரம். பைபிள் உங்களுக்கு தெரியும். எங்கள் பிள்ளைங்க வேற வழி இல்லை, தீர்க்கதரிசி சொன்னால் நடந்துடும் அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க அங்கே போனாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரே அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த சத்தியத்தை கொடுத்து வளர்த்துருங்க. அதனால தான் இப்படிப்பட்ட சத்தியத்திற்கான கூட்டங்களை கர்த்தர் சபையில் வைப்பதற்கு கர்த்தர் பரிசுத்தனுடைய இருதயத்திலே கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை மார்க்கு சுவிசேஷம் தான் அவர் முதலாவது எழுதினது உண்டானால் ஆண்டவர் வாயை திறந்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? அதே மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம், காலம் நிறைவேறிற்று. அதை தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, வாசிங்க பார்க்கலாம். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம், ஐயா நல்ல கவனிங்க, இந்த ராஜ்யத்தில் நம்ம பங்கடையணும். ராஜ்யம் சமீபமாக இருக்குது, அதை குறித்து இன்னொரு பார்க்கலாம். ஆமென், பாருங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி எதில் விசுவாசம், என்னை கவனிங்க, எதில் விசுவாசத்தை வைக்கணுமா? இன்னைக்கு நல்ல வளர்ந்த பிள்ளைங்களும் உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. நல்ல கவனிங்க. அப்படியே பெற்றோர் வந்துட்டாங்க, 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அடுத்த தம்பி இருக்கிறான். மூத்த பையனை அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுனால 2வது பிள்ளையை அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியல. அது ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போய் தானாக ஒரு சின்ன ஒரு டிகிரியை வாங்கி அந்த பிள்ளையும் வேலைக்கு போயிட்டான். இல்லையா? கவனிங்க. வேலைக்கு போயிட்டு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வரான். வந்து அம்மா வாங்க, அப்பா வாங்க. என்னப்பா வாங்க சொல்கிறேன். வந்தாச்சு, முழங்கால போடுறான். என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எதுக்குடா, எதுக்கு மக்களே சொல்கிறேன்? இல்லை ஜெபம் பண்ணுங்க சொல்கிறேன். 2 பேரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாச்சு. எந்திரிச்ச உடனே பாக்கெட்டில் கையை போட்டு அந்த 10,000 ரூபா சம்பளத்தை எடுத்து அம்மா அப்பா கையில் கொடுக்குறான். 2 பேருக்கு எப்படி இருந்திருக்கும்? 2 பேருக்கு எப்படி இருக்கும்? என்ன மக்களே, என்னடா மம்மி டாடி, நான் வேலைக்கு போனேன்ல, எனக்கு 10,000 ரூபா சம்பளம், அதை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். உடனே அப்பா சொல்கிறாரு, நீ படித்தடா, நீ சம்பாதிக்கிற, நீ தான் வேலைக்கு போன, அது உனக்கு தான். அடுத்தது அந்த பிள்ளை சொன்னான், நான் தானாக படிச்சுட்டேனா, நான் தானா வேலைக்கு போயிட்டேனா, நான் தானா வளர்ந்துட்டான். அம்மாக்க கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், அப்பாக்க கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், இந்த ரேகை தேஞ்சிருக்குது, அது எனக்காக உழைச்சதில்லை, எனக்காக ஓடினீங்கல்ல. அப்படின்னா இந்த இந்த காசு யாருக்கு தான்? உங்களுக்கு தான்.
இப்படி ஒரு பிள்ளை சொல்லும் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏங்க, பரலோகத்தை சபையில் அனுபவிக்கணுங்க, வீட்டில் அனுபவிக்கணுங்க பரலோகத்தின் சந்தோஷத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், சுவிசேஷம் உங்களுக்குள்ளே கடந்து வரும் என்று சொன்னால், அப்படி ஒரு விடுதலைக்குள்ளே வருவீங்க. சீக்கிரமாக கொலோசேயருக்கு நேராக திருப்பி விடலாம், கொலோசேயருக்கு நேராக திருப்பி விடலாம். ஒரு சில வசனங்களை வேகமாக நாம் தியானித்து இந்த 4வது நாள் கூட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஐயா, நான் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? அழிஞ்சு போற உலகத்தையா, அல்லது மாயையான உலகத்தையா, அல்லது கவர்ச்சியை பார்த்தா, அல்லது கலரை பார்த்தா, எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய தேடுதல், என்னுடைய ஓட்டம், என்னுடைய பிரயாசம் எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? யாராவது போனா நான் இவங்கள போல ஆயிரணும், நான் அவங்கள போல ஆயிரணும், அப்படி ஆயிரணும். யாராவது ஆண்டவரே நான் உம்மை போல பரிசுத்தம் உள்ளவனாய் மாறனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல்களெல்லாம் ஞாபகத்தில் வருது. சரிதானா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரல்லோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரல்லோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோ அன்பு கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 5 பேர் ஊழியக்காரங்க வெளிநாட்டில் போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வேகமாக திரும்பி வராங்க. சரிதானா? திரும்பி வரும்போது ஒரு ஷாப்பில், ஒரு கடையில் வெளியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. இவங்க வேகமாக டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வந்தாங்க. பார்த்தீங்களா, கவனம் இல்லாமல் ஒருத்தர் தட்டி அந்த பேஸ்கெட்டில் இருந்த பழமெல்லாம் என்ன செய்துட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்லார், நீ வேணும்னு தட்டலல்ல, வேணும்னு சிந்தலல்ல, டைம் ஆயிட்டு வா. இல்லை அதை எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். டேய், எடுத்தனா டைம் போயிடும், சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டே வந்துட்டாங்க. இவர் கையை பிடிச்சிட்டு வந்து அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஒரு கண் தெரியாத அம்மா தடவி 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 என்ன செய்கிறாங்க, அந்த பழத்தை தேடுறாங்க. ஐயோ ஆண்டவரே, ஒரு கண் தெரியாத ஒரு தாயாருக்குள்ள அதை தட்டிட்டனே ஆண்டவரே, எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் ஆண்டவரே, ஐயோ ஐயோன்னு தலையில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை கூட இருக்கிறோன்னு சொல்ல, நீ வேணும்னு செய்யலை, தெரியாமல் தானே செய்துட்டேன், விட்டுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமா போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து, ஆமாம் லக்கேஜ் எல்லாம் கொடுத்து உள்ளே போயாச்சு. இவரால் அங்கே இருக்கவே முடியலை. இவர் சொல்லார், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ போகாத சொன்னாங்க, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பி இங்கே ஓடி வந்துட்டார். அந்த அம்மா கூட சேர்ந்து எல்லாத்தையும் தடவி தடவி எடுத்து கூடையில் கொடுத்த உடனே அந்த அம்மா அடுத்தது என்ன தெரியுமா கேட்டாங்களாம், நீங்கள் இயேசுவா? இவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னம்மா சொன்னீங்க? ஆமையா, ஆண்டவர் தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தான் அடைக்கலமா இருக்கிறான். நான் கண்ணு தெரியாதவ திக்கற்றவள்ளா, அதனால தான் எனக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க. இப்போ ஃப்ளைட்டு போயிட்டு ஆனால் எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லை, இந்த அம்மாட்ட இருந்து நான் ஒரு நல்ல சாட்சியான வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆமென் சாட்சி சொல்கிறோம், ஆனால் சாட்சியாய் வாழுகிறோமா? ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து, நீ தான் என் பிள்ளைப்பா, நீ தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம சாட்சியாக வாழுகிறோமா? எப்போ சொல்லுவார் தெரியுமா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும் பொழுது. ஐயா, நான் எதை தேடி ஓடுகிறேன் ஐயா, நான் எங்கே ஓடுகிறேன் ஐயா, எப்படி ஓடுகிறேன் ஐயா? ஒரு பொல்லாத உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். டெக்னிக்கல் பெருகி இருக்குது, நாகரிகங்கள் பெருகி இருக்குது, பயங்கரமான இணையதளங்கள் என்னெல்லாமோ பெருகிடுச்சு. ஆனால் இதிலிருந்து தப்பணுன்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தப்பணுன்னு சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. முந்தி 1 மணி நேரம் ஜபித்தவங்க இப்போ 2 மணி நேரம் ஜபிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்துக்கு நம்ம பிள்ளைங்களை என்ன செய்ய முடியும்? ஆமென், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து 2வது உள்ள வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நம்ம என்ன முடிவெடுக்கலாம்?
பிரதர் சிஸ்டர் என்ன முடிவெடுக்கலாம்? பூமியின் ஆமென், பூமியில் உள்ளவைகளை அல்ல அல்ல. நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரு பாடலை ஒரு 1000 தடவை பாடுவோம், ஆனால் அப்படி செய்கிறோமா? என்ன, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு. உண்மையா? உண்மையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர், அதே அழகுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மையும் மாற்றி இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் இன்னும் கொஞ்சம் வசனங்களை பார்க்க வேண்டும், வார்த்தைகளை பார்க்க வேண்டும், சத்தியத்தை பார்க்க வேண்டும். அதில் தான் விடுதலை, அதில் தான் ஆசீர்வாதம், அதில் தான் மேலான காரியம். மற்றபடி எல்லாம் போயிருங்க, மற்றபடி எல்லாம் போயிருங்க. சரியா? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவை. இப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஆண்டவரே, நான் பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, நான் எதைத்தான் தேடி ஓடுவேன்? சொல்லுங்க, எதைத்தான் தேடி ஓடுவேன்? இனி நம்ம வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றம், முற்றிலும் மாற்றம். அருமையாக பிரதர் ஜெபிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். இந்த கன்வென்ஷனோட உலகத்திலேருந்து ஒரு காரியம் கூட என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஒரு காரியம் கூட என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. சரியா? சரியா? ஆமாம். நான் முற்றிலும் முற்றிலும் நான் ஆண்டவருக்குள்ள தேறினவளாக நான் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் என் சபையில் நான் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் இதை எனக்கு ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். அதனால இனி நான் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மையிலே நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீ எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை, எனக்காக நீ எத்தனை ஆத்துமாக்களை. சரியா? வெறுங்கையா போவீங்களா? வெறுங்கையா அனுப்புவீங்களா? இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், 20 வயசு பிள்ளை அவள் ஃப்ரெண்டு 20 பேரை என்ன செய்துட்டா, ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டா. நான் என் தலையில் போட்டு அடித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள வைராக்கியம், எனக்குள்ள ஆண்டவரே, எங்கள் அம்மா அப்பா ஆமென் அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைனா இன்னும் உங்கள் சுவிசேஷத்தை அடக்கி வைக்கலாமா, உங்கள் சத்தியத்தை நான் அடக்கி வைக்கலாமா? ரோமரில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், தயவு செய்து இந்த வசனத்தை பாருங்கள். ஆமென். 18வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? பாத்தீங்களா? நம்ம ஏற்கனவே விடுதலை பெற்றிருக்கிறோம், ஏற்கனவே ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம், ஏற்கனவே நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சும்மாவே இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக ஓடணும். ஆமென். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஆமென். சம்பாத்தியத்தில் பெரிய சம்பாத்தியம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது தான். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் என்ன செய்துரும்? பிரதர் சொல்லுங்க, வளைகுடா நாடுகளில் போர் நடக்குது. இப்போ கூட வயநாடு பகுதியில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிலச்சரிவு மறுபடியும் என்ன செய்துட்டு நம்ம பக்கத்து மாநிலத்தில். சரிதானா? அந்த நேரத்தில் அப்படி மேலே மலையில் கட்டியிருந்த வீடு அப்படி நவுண்டு இப்படி இழுந்து வரும்போது யாராவது ஜன்னலை பிடிக்க ஓடி இருப்பாங்களா? நல்ல கதவு, தேக்கு மரத்தில் செய்த கதவை பிடிக்க ஓடி இருப்பாங்களா? நல்ல கவனிங்க. நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், 2வது வருகைக்கு அடையாளமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் என்ன செய்யுமா? நடக்கலாம் அல்ல. இட் இஸ் நாட் மேபி, நடக்கலாம் இல்லை, நடக்கும். நடக்கும். தாவீதை குறித்து அந்த பாடலை பாடும் பொழுது பிரதர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாடாமல் இருக்கிறீங்களே, பாட நிறுத்திட்டு நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாங்க. தாவீதை குறித்து ஆமென் நல்ல பாடல்களை எழுதினார். தாவீது எத்தனை சங்கீதம் எழுதினார்? அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்போம், நீங்கள் எத்தனை சங்கீதம் எழுதினேன்னு. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். 73 சங்கீதங்களை எழுதினார். சரியா? 73 சங்கீதங்கள். கரெக்டாக எழுதினது 72 தான். ஆனால் ஒரு சங்கீதம் 2 தடவை என்ன செய்யும் வரும். தாவீதுகிட்ட இருந்து இன்னொரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கவனிங்க. பிரதர் சொன்ன உடனே என் மனசில் அதுதான் வந்தது. எல்லாரும் என்னை கவனிங்க. ஒரு தவறு செஞ்சிட்டாரு பத்சேபாள் இடத்துல.
தீர்க்கதரிசி போய் சொல்கிறான், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் ஆடு பலி மாடு பலி எல்லாமே இருந்தது. தாவீது என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு இப்போ என்ன பண்ணணும்? பலி செலுத்தினா சரியாயிரும், உனக்கு எத்தனை லாரி ஆடை வெட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் தாவீது அதை செய்யலை. அதான் தாவீது. நல்லா கவனிங்க, தாவீது என்ன தெரியுமா செய்தார்? எந்திரிச்சார், வஸ்திரத்தை கிழிச்சார், நேர போனது எங்கே தெரியுமா போனார்? அர்வனாக்க களத்துக்கு போனார். அது என்னங்க அர்வனாக்க களம்? ஐயா, அது மோரிய மலையில் இருக்குது. அங்கே தான் ஈசாக்கை பலி செலுத்த போன இடம். அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு உதாரணத்தை சொன்னனே, அதை பாதியில் நிறுத்த கர்த்தர் சொன்னார். இப்போ அந்த வசனத்தோடு சேர்த்துருங்க. என்ன தெரியுமா சொன்னார்? ஆமென், சரிதானா? அவர் சொன்னார், நடக்காத பலிக்கு நீ இவ்வளோ வைராக்கியமாக நீ செய்கிறையே, நடந்த பலியை மறந்துட்டே அப்படின்னார். எல்லாத்தையும் போட்டுட்டார். எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு அதே சகோதரன் இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் ஒரு சம்பவத்தை, அவர் ஏன் இந்தோனேஷியாவுக்கு போனாருங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் இந்தோனேஷியாவிலிருந்து 8 மிஷினரிகளை கழுத்து அறுத்து என்ன செய்தாங்க? கொன்னுட்டாங்க. நல்ல கவனிங்க. ஒரு வீட்டில் இருந்து 23 வயசில் ஒரு பையன், 21 வயசில் பையன் இரத்த சாட்சியாக மரித்தான். ஒரு வீட்டில் அந்த 2 பிள்ளைகள் தான் ஆம்பளை பிள்ளைகள். அப்போ இவருக்கு ஒரு என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை எனக்கு ஆண்டவர் இந்த சகோதரன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு வீட்டில் ஒரு அம்மா 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் எப்படி இருக்கிறாங்க? என்ன மாதிரி வைராக்கியமாக இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால், இல்லைம்மா விட்டுருங்கம்மா, இந்த ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் நான் அவங்கள ஆதாயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போயிட்டார். வீடு நல்லா நீட்டாக இருக்குது. சரியா? ஹாலிங் பெல் அழுத்தியாச்சு. ஒரு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த அம்மா நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, நேர்த்தியாக தலை செய்வி இருக்கிறாங்க. போனவுடனே இவர் என்ன நினைக்கிறாரு? இந்த அம்மா அந்த பையங்களுடைய அம்மாவை என்ன செய்ய மாட்டாங்க. இவர் என்ன நினச்சிட்டு போகிறாரு? ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி தலையெல்லாம் விரித்து அந்த அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. இவர் போய் சொல்லார், ஏம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பிள்ளைங்களை இரத்த சாட்சியாக அவன் இதை ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை தான் செய்தது, அப்படி பண்ணினாங்களே அந்த வீடு. ஆமாய்யா, இது இந்த வீடு தான். அப்படியாம்மா, இந்த வீடு தான். சரி, அப்போ நான் கரெக்டாக வந்துட்டேன். சரி, அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா நீங்கள்? நான் தான் அம்மா ஐயா. இவர் அப்படி பார்க்குறாரு, அந்த அம்மா அப்படி இருக்கிறாங்க. இவர் நினச்சது வந்தது வேற, அந்த அம்மா இருக்கிறது வேற. உடனே இவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா கேட்டார்? அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்பேன், நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும். சொல்லுங்கள், என்ன கேட்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை கழுத்து அறுத்து கொன்னான் பார்த்தீங்களா, அவன் உங்கள் முன்னால் வந்து நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? உலக்கை எடுத்து நடு மண்டையில் போட்டிருப்போம், இல்லை? நல்லா கவனிங்க சிஸ்டர். இவர் ஏதோ நினச்சிட்டு கேட்குறாரு. அந்த அம்மா என்ன தெரியுமா செய்தாங்க? அந்த என் பிள்ளைங்களை கழுத்தை அறுத்து என் பிள்ளைங்க இரத்த சாட்சியாக மறிச்சாங்கல்ல, அந்த பிரதர் வந்து நின்னா அவங்க கையை பிடிச்சி என் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி, என் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி நான் அவங்க கையில் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் அப்படியே ஒரு 2 அடி பின்னால் போயிட்டார். என்னம்மா பேசுகிறீங்க? உங்கள் பிள்ளைய எப்படி துடிக்க சாகடிச்சிருக்கிறான் அவன், அப்படி ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாராம்? என் பிள்ளைங்க இரத்த சாட்சியாக மறிச்சதுனால ஸ்தேவானை போல என் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியல. பணத்தை அடிக்கிட்டே போகிறது கிறிஸ்தவம்னு நினைக்கிறாங்க, வீட்டை கட்டிக்கிட்டே போகிறது கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க. இல்லை. ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்த பிள்ளைங்களுக்கு இந்த உலகம் கசக்கும், பரலோகம் இனிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று எங்க பாட்டோட நிற்கிறோம். அதனால தான் கொலோசையரில் சொல்லார், கீழானவைகள் அல்ல மேல. அதனால தான் ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை அடக்கி வைக்காத. சத்தியத்தை அடக்கி வைக்கிறவங்களுக்கு மேலே என்ன வருமா? ஐயா, ஒருத்தர் கூட உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாதுயா. மறைமுகமான உலக காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாதுயா. உலகத்துக்கு நமக்கு என்ன கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் யாரும் கிடையாது.
உலகத்தான் அல்ல அல்ல. உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும். சரிதானா? எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். என் கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க, எங்களெல்லாம் என்னெல்லாமோ செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியும், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்களா, அப்படி பண்ணீங்களா, இப்படி. ஐயா அதை வேலையை விடியா, அதை விட நான் அந்த வேலையை விட இப்போ ஒரு ஊழியம் செய்கிறேன் தெரியுமா, இதுதான் எனக்கு பெரிய வேலை. ஏன்னா உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த பெரிய தேவனுக்கு பெரிய ஊழியத்தை செய்யறதுக்கு சாதாரணமான கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் வாசிங்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஆமென். எது ஆசீர்வாதம் என்பதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுல தான் மூச்சையே விடணும். பைபிள் படிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு மெத்தேடு வச்சிருக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரமா? அடுத்த தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் கிறிஸ்துவுக்குள், வெளியில வேற எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 167 தடவை, நல்லா குறிச்சு வச்சுக்காங்க, நமக்கு அதான் எண்ணணும். நம்ம 167 தடவை கிறிஸ்துவுக்குள், 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 இன் கிரைஸ்ட். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு வெளியில உலக ஆசீர்வாதம் வேணா கிடைக்கலாம், ஆனால் உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்ன செய்யாது. ஐயா புரியுதா? உன்னதத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காது. உலகத்தை விடுங்க. சரியா? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, ஐயா வெறும் ஆசீர்வாதம்னு சொல்லல, நல்ல கவனிங்க ஐயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்குற வீடு, காரு, பங்களா, ஆஸ்தி, அந்தஸ்து, நகை, நட்டு, பதவி, எக்ஸட்ரா விடுங்க, அது இல்லை. இங்க ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? என்ன வார்த்தை தெரியுமா? ஆவிக்குரிய. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா இந்த ஆசீர்வாதம் தான் ஐயா மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் முந்தி ரொம்ப வறுமையில் இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், கர்த்தரை இருக்கட்டுங்க, நல்லது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமா? இது ஆண்டவரை தவிர வேற என்ன செய்ய முடியாது எங்கேயுமே. அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, உன்னதங்களிலே. அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் பூமியிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை பூமியில் தேடிக்கிட்டு போனீங்கன்னா பூமியில் எங்கேயுமே கிடைக்காதீங்க. இது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய, உன்னதத்தின் தேவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரனே தெரிஞ்சிட்டு அழகா ஒரு 91வது சங்கீதத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார். வேற எங்க மறைஞ்சாலும் விடுதலை இல்லை. பார்த்தீங்களா? இதுக்கு அதுக்கு அப்படியே கனெக்ஷன் கொடுத்து அதை தொடர்பு படுத்தி நீங்க பார்த்தீங்களா? நம்ம யாருடைய மறைவில் இருக்கிறோம்? அதைத்தான் அங்க சொல்றாரு. எபேசிய திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதுதான். அந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கணும். ஆனால் நமக்கு இந்த காரியத்தை, ஆண்டவரே எனக்கு நம்ம கேட்க வேண்டியது தான், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் தான்ப்பா, மற்ற ஆசீர்வாதமெல்லாம் என்ன செய்கிறோம், ஆமென், போயிடும். சரியா? இந்த நோவாவை பற்றி ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். கொஞ்சம் என்ன கவனிங்க ப்ளீஸ், நோவா முதலாவது அழிவு வரும்னு சொல்லப்பட்டதுனால நோவா பேழையை கட்டினாரா, இல்லை பேழையை கட்டுறதுக்கு பிறகுதான் அது சொல்லப்பட்டுச்சான்? நோவா நான் அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன் அதனால பேழையை கட்டு அப்படின்னு சொன்னாரா? நோவாவுக்கு பின்னால் நடக்க போகிறது முதல்ல என்ன செய்யப்படலை? நல்லா கவனிங்க. ஆனால் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. பின்னால் இனி அடுத்தது என்ன நடக்கும், எப்போ அழிவு வரும், சரிதானா, வருகை எப்படி இருக்கும், மற்றவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எங்கே இருப்பாங்க, மற்ற உலக ஜனங்களுடைய முடிவு எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லியாச்சு கர்த்தர்.
இந்த உலகம் எப்படி அப்பொழுது முடிவு உண்டாகும் எல்லாம் வேதத்தில் இருக்கா இல்லையா? நான் சொல்றது எல்லாம் வேதத்தில் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சிட்டுமா நான் இன்னும் அந்த உலகத்துக்குள்ள இருக்கிறேன்? எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தியாச்சு. எல்லாம் யோவான் 14வது அதிகாரத்தில் பாருங்க, நான் எதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல். ஆனால் நோவா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாரும் நோவாவை பார்த்து என்ன செய்திருப்பாங்க? பைத்தியக்காரன். அவன் போட்டு கட்டுனா கடல்ல கட்டுவான், இல்லை ஆற்றுல கட்டுவான். இவன் முட்டா பையன் நடு ரோட்டில் வந்து என்ன செய்துட்டு இருக்கிறான்? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவனுக்கு எப்படி தான் இருக்குமா? ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பிரதர் சிஸ்டர், இந்த 4வது நாள் இரவு நேரத்தில் 1-2 பேர் ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் கூட ஓடி வந்திருக்கிறீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 4 நாளும் நாளைக்கு சேர்த்து கேட்குற சத்தியத்தை என்ன செய்திடக்கூடாது? சத்தியத்தை என்ன செய்திடக்கூடாது? விட்டுறவே கூடாது. சத்துரு அங்கே தான் கை வைப்பான், அங்கே தான் கை வைப்பான். 2வது வருகைக்கு அடையாளமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் ஒரு நாட்களிலும் அங்கேயும் நடக்கலாம், இல்லை நடக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியம், மனிதர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி தண்ணி இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னா கூட இடையில செத்தைய பிடிச்சாது தப்பிடலாம். தண்ணி வந்து என்ன செய்துட்டு போயிட்டான்? வாரிட்டு போயிட்டான். மொழிபெயர்த்த பரிசுத்தவனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா? எப்போ பாரு வாலாக்காமல் தலையாக்குவார். நம்மளை ஆக்கியாச்சுங்க, நம்மளை ஆக்கியாச்சு. இப்போ நம்ம வாழு கிடையாது, இல்லை, மேலானவைகளை நாடுங்கள். என் ஓட்டம், என் பிரயாசம், என் முயற்சி எல்லாம் எப்படிப்பட்ட காரியம். இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆமேன் இன்னொரு சத்தியத்தை பார்த்துவிட்டு ஆமேன் குறிப்பிட்ட சமயத்திற்குள்ளாய் இந்த 4வது நாள் காரியத்தை நாம் நிறைவு செய்வோம். 8வது அதிகாரம் ரோமரில் 6, 7, 8 ரொம்ப முக்கியமான அதிகாரம், ரொம்ப முக்கியமான அதிகாரம். 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாமா? ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிங்கள். அன்னே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். நான் நடக்க மாட்டேன், அதை வாசித்த உடனே தீர்மானம் எடுங்க. மாம்சத்தின் இங்கதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்க நடத்த எல்லாம் மாம்சத்துக்கு அடுத்த காரியமா இருக்குது. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நம்ம வேற. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். பாத்தீங்களா? இந்த மாம்சத்தை மினுக்கிறதுக்கு, அப்படி பண்றதுக்கு, இப்படி பண்றதுக்கு ஓடுறீங்கன்னா, ஒரு கடைக்கு போய் ஒரு சாரி எடுக்க போனா கடைக்காரன் அதோட என்ன செய்தான்? கடையை மூடிட்டு போயிடணும் அவன். இல்லை, இதுதான் என் நேற்றுக்கு அழகா சொன்னார் பிரதர் இல்லையா? ரட்சிப்பின் வஸ்திரம் இதான். அதுக்காக நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணணும், அது வேற. இப்போ இருக்கிற பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கை இது வரைக்கும் இருந்து, அப்புறம் கொஞ்சம் வந்தது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஐம்பது சவத்து கை என்னத்துக்குன்னு கிழிச்சு இறஞ்சிட்டாளுவேன். சரிதானா? ஃபேஷன் சரியா? ஒரு பிள்ளைய பார்த்த உடனே தெரியணும், இது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. சரிதானா? முந்தையெல்லாம் பையங்க பெல்ட்டு கரெக்டாக இடுப்பில் கட்டுவான், பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கே கட்டியிருக்காமனு அவனுக்கே தெரியாது, பாதி இடுப்பில் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாதியா, அப்படி இருக்கக்கூடாதியா. நீ ஆண்டவருக்கு பிள்ளையா, நீ ஆண்டவருக்கு பிள்ளை. அவருக்கு அழக நீ தரித்திருக்கிறாய், அவருக்கு அழக நீ தரித்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவரை என்ன செய்ய முடியாது. அப்புறம் என்ன செய்வீங்க? பரிசுத்த அழகு வேற, மேன்மையான அழகு வேற. இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பாத்தீங்களா? அவங்க சிந்தனையில கை போகுது பாருங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லலாம், ஆனா சிந்தனை வேற, எண்ணங்கள் வேற, பிரயாசம் வேற, ஓட்டங்கள் வேற. இல்ல, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், இந்த காரியத்தோட முற்றுப்புள்ளி வச்சிடணும். சரியா? ஆமென். அடுத்த வாசிங்க. இந்த லிஸ்ட்ல நான் எதுல நடக்க போறேன்? நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், நீங்க தாங்க தீர்மானம் எடுக்கணும். நல்ல கவனிங்க பிள்ளைங்க, கவனிங்க. நீ மாம்சத்தின்படி நடக்க போகிறாயா, இல்ல
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தின்படி அந்த சத்தத்தை கேட்டு நடக்க போகிறாயா? அதுக்கு தான் கர்த்தர் சபையில் இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் தந்த முடிவெடுக்க வேண்டிய நேரங்கள். சும்மா ஏதோ எல்லாரும் நடத்துகிறாங்கன்னு நம்ம இல்லை. சரிதானா? மறுபடியும் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல், 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. அப்படி நான் எப்படினாலும் நடப்பேன்னா அடுத்த வசனம் அதனுடைய முடிவை சொல்லிட்டு பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவருடைய சிந்தை என்னவா? மரணம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்ன எல்லாரும் பாருங்க. மரணம்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்ம மூச்சு போய் அந்த மரணம் வேறு, அதை விட்டுருங்க. அது எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு வரும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கெட்ட குமாரன் வந்து நிற்கிறான். அப்பா சொல்கிறாரு, என் குமாரனாகிய இவன் என்ன செய்தான்? உண்மையில் அண்ணா நிற்கிறான்ல. இன்னொரு வசனம் இருக்குது, லௌகீக மரணம் கொரிந்தியர்ல இருக்குது. அது துக்கத்தை உண்டாக்கும், அது துக்கத்தை உண்டாக்கணும். எத்தனை பெற்றோர் வெளியே சொல்ல முடியாம, சரியா? தயவு செய்து சொல்லுகிறேன், இது ஏதோ வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கை இங்க நம்ம எப்படி வாழுகிறோமோ அதை வைத்து தான் கர்த்தர் ஆமென் பரலோகத்தில் என்ன செய்வார்? அதற்குரிய காரியங்களை நமக்கு தருவார். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள்னு பேதுரு நிருபத்தில் நம்ம என்ன செய்யலாம்? இருக்கிறோமா? இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, நல்ல கவனிங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஐயா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என்கிட்ட என்ன சிந்தை இருக்குது? என்கிட்ட எந்த சிந்தை இருக்குதுயா? என்கிட்ட அது எப்படி ஆவியின் சிந்தை எப்படி உண்டாகும்? ஒன்றும் இல்லை, இந்த வசனத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும். அந்த வசனத்தை இதோட சேர்த்துருங்க. சரிதானா? வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். இன்னும் அந்த பூரண காரியத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாத்தீங்களா? தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அடுத்த வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவரே, நாங்க அப்படி இல்லப்பா, நாங்க அப்படி இல்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை இதை தாங்க கேட்கணும். மற்றதெல்லாம் விடுங்கங்க, மற்றதெல்லாம் விடுங்கங்க. நான் காலையில் ஒரு வசனம் சொன்னேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா, தூதர்கள் அல்ல, மற்றவர்கள் அல்ல, பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அப்படி நம்ம என்ன விட்டுருவாரா? அதுக்குள்ள வசனத்தை நம்ம காலையில் எடுத்து பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் எனக்கு என்ன தேவை என்பதை என் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழகா மோசே சொல்லுவார், இந்த 40 வருஷமா யாருப்பா நீங்க வேலைக்கு போனீங்க? யாருப்பா நீங்க பிரயாசப்பட்டீங்க? கர்த்தர் உங்களை போஷிக்கலையாப்பா, கர்த்தர் உங்களுக்கு தரலையாப்பா. அப்படியெல்லாம் நடத்தின அந்த ஆண்டவரை நீ மறக்கிறாயே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மை நடத்தின விதம், நம்மை கொண்டு சென்ற விதம் எல்லாவற்றிலும் ஆமென். நம்ம என்னங்க ஓடணும் இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த மேலான ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. அப்படி என்று சொன்னால் இனி ஒரே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி மாம்சத்தின்படி நான் என்ன செய்ய மாட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமான கடினமான காரியம், கடினமாக அடுத்த விளக்கங்களை சொல்லணும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற சமயம் அதுதான். சரியா? அப்படின்னா ஆண்டவரே, இனி நான் ஒன்றும் இல்லைங்க, அந்த வசனம் என்ன சொல்லுங்க அப்படி நடந்துட்டா போதும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை வேதத்தை தியானிக்கிறீங்க, சபையில் வசனத்தை கேட்குறீங்க, கன்வென்ஷனில் வசனத்தை கேட்குறீங்க, ஆமென். நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நிறைய உதாரணத்தை நான் சொல்லலாம். இதே திருநெல்வேலியில் ஒரு பையன் வீட்டு பிரச்சனையில் தூக்கு போட போயிட்டான். மரத்தில் யாருக்கும் தெரியாத இடத்துல நம்ம செத்துறோன்னு சொல்லி ஒரு பெரிய முள்ளு காட்டுக்குள்ளே போயிட்டான். அங்கே போய் அப்படி கயரை போட போனான்னா அங்கே ஒரு தகரத்தில் ஒரு சின்ன வசனம் எழுதி வச்சிருக்கு, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. எப்போ வச்சாங்க, யார் எழுதி வச்சாங்க? ஒரே ஒரு ஆணி எடுத்து இன்னைக்கு இந்த பையன் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். முடிஞ்சா நான் எனக்காக நான் கூட்டிகிட்டு வரேன். ஒரு வசனம், ஒரு வார்த்தை
அன்னைக்கு தூக்கில் தொங்க போனவனை மாற்றினது உண்டானால் அப்படின்னா வேதம் முழுவதும் நமக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற்றப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கயத்தை போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். என்ன யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நேசிக்கலை, அப்பா நேசிக்கலை, எல்லாரும் வெறுத்துட்டாங்க. யாரோ நேசிக்கிறாங்களா. கயரை உருவிக்கிட்டு திருப்பியும் போட போகிறான். அப்பவும் அந்த வசனம் அவங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டு, இந்த வசனம் உங்கள் கூட பேசுதா, இந்த வார்த்தை உங்கள் கூட பேசுதா. அப்படியே கயத்தை இழுத்துட்டு அந்த வசனத்தை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு, என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா, அந்த இயேசு யார், அந்த ஆண்டவர் யார், இப்படியே கொண்டுட்டு போகிறான். அப்போ பார்த்து ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் ரோட்டில் அவர் அப்படியே ஆண்டவரை துதிச்சு பாடிட்டே போகிறார். இயேசு, இவருக்கு வாயிலிருந்து இயேசுன்னு சத்தம் வருதே, ஐயா ஐயா ஓடி வாங்க, நீங்கள் இயேசுவா? நான் இயேசு இல்லைப்பா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. இந்த வசனத்தில் இருக்கிறது, வா ஒன்றை மாதிரி ஒரு ஆளை தான் தேடுனேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவருக்கு சத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த சாக போகிற ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பித்து விட்டது. அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வசனத்துக்கு எவ்வளவு. அதுதான் அந்த 4 நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் கையில் அந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் அந்த வசனத்துக்குள்ளே, யாரெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே வந்து விடுகிறார்களோ, கர்த்தர் அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய். அவன் சங்கீதக்காரன் ஃபுல்லாக அதை தான் சொல்கிறான். ஆமேன் அப்படின்னு சொன்னால் ஆமேன். இந்த 4வது நாள் மாலை நேர கூட்டத்திலும் கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றி அமைத்திருக்கிறாரே அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா, சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆமேன், இந்த வேதத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, சத்தியத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்கள். ஓசியாவில் சொல்லுவார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி நான் என்ன செய்திருக்கிறேன். அது அந்நிய காரியமாக என்ன செய்துட்டாங்களாம், ஆண்டவருக்கு வேதனையை பார்த்தீங்களா? நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த சத்தியம் எனக்கு போதும் ஆண்டவரே, அதில் தான் நம்முடைய விடுதலை அப்படின்னு சொன்னால், இந்த 4வது நாளிலும் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். கர்த்தர் முழு வேதத்தையும் நமக்கு தந்து விட்டார். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையில் தான் இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை, அவ வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம சபையில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த 4வது நாளில் இந்த வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ளே வந்துடலாமா? ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? ஒருத்தருக்கு உங்கள் வார்த்தையை கொடுத்து பாருங்கள், அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தள்ளிராதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு சத்தியமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார்.